வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது சந்தோஷ் மேக்ஸுடைய 11th 12th கிராஃபுடைய நம்ம இது பார்க்க போகிறோம். பாருங்கள், கிராஃப் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள், சரிங்களா? சர்க்கிள் க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லுவாங்க. சர்க்கிளில் 2 டைப் ஆஃப் சர்க்கிள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிற சர்க்கிள் எப்படி இருக்கும், சரிங்களா? ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிறது, சென்டரே ஆரிஜினாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆரிஜின் கிடையாது, சரிங்களா? இந்த சர்க்கிள் சென்டர் பாருங்கள் எங்கே பாஸ் ஆகுது, அந்த சென்டர் வழியாக சர்க்கிளோட லைன் பாஸ் ஆகுதே தவிர சென்டரில் பாஸ் ஆகலை. ஸோ அதோடைய ரேடியஸ் என்ன? ஏ ஈக்குவல் டு சைன் டீட்டா, ரேடியஸ் ஏ சைன் டீட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது காஸ் தீட்டாவில் வருது, எக்ஸ் ஆக்சிஸில் வருதா? இதுக்கு முன்னாடி பார்த்த சர்க்கிளுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். இது ஒய் ஆக்சிஸில் இருக்கும், இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து சென்டர் வந்து ஆரிஜினில் பாஸ் ஆகாது, சர்க்கிளோட லைன் தான் ஆரிஜினில் பாஸ் ஆகும். அடுத்தது பாருங்கள், இது காஸ் தீட்டா வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், சரிங்களா? ஸ்லோப் இதில் வந்து 1 இருக்கும், சரிங்களா? இன்டர்செப்ட் ஆரிஜினாக இருக்கும். ஸ்லோப் 1, இன்டர்செப்ட் ஆரிஜின். அப்போ ஸ்லோப் எம் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஆரிஜின் அப்படிங்கிறபோது அந்த கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆகிடும். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குவாட்ராட்டிக் கிராஃபுக்கும் லீனியர் கிராஃபுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு இல்லையா? லீனியர்னா ஸ்ட்ரைட் லைன், குவாட்ராட்டிக்னா யூ ஷேப்பில் வருது, ஓப்பன் கர்வ். ஸோ இதில் வெர்டெக்ஸ் ஆரிஜினை தான் பாஸ் ஆகும். ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0 to infinity அப்படிங்கிறது தான் ரேஞ்சு. எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் எடுத்துக்கிட்டால் 0 to positive infinity, அதாவது ஒய்யோட வேல்யூ. பாருங்கள், இது இன்வர்ஸ் கிராஃப். பாருங்கள், இன்வர்ஸ் கிராஃப் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அண்டு தேர்டு குவாட்ரண்ட் மட்டுமே பாஸ் ஆகும். இன்வர்ஸ் கிராஃப் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அண்டு தேர்டு குவாட்ரண்ட். இது பாருங்கள், நெகட்டிவ் இன்வர்ஸ் கிராஃப் செகண்ட் அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் பாஸ் ஆகும். செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட் ரெண்டுமே 0வில் பாஸ் ஆகலை. காரணம் என்னென்னா, ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0, அந்த கான்செப்ட் படி இது பாஸ் ஆகாது. அடுத்தது பாருங்கள், எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப். இந்த எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பவர் எக்ஸ், கான்ஸ்டன்ட் பவர் எக்ஸ், இதுவுமே 0வில் பாஸ் ஆகாது, சரிங்களா? இது இன்க்ரீசிங், மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இன்க்ரீசிங்கில் தான் இருக்கும், சரிங்களா? இதில் பாருங்கள், ஒய் இன்டர்செப்ட் எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஒய்க்கு 1 கிடைக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்கள், இ பவர் எக்ஸ், இதுவும் அதே தான், சேம் தான். ஏ பவர் எக்ஸ்னாலும் இ பவர் எக்ஸ்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ரெண்டுக்கும் சேம் பாயிண்ட்டே கிடச்சிருக்கும். பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இ பவர் எக்ஸுக்கு வந்து ஒய் இன்டர்செப்ட் எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா இ பவர் 0 1. அடுத்தது மாடுலஸ், அப்சல்யூட் வேல்யூ. ஸோ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா 0வை பேஸ் பண்ணியே 2 ஸ்ப்ளிட் ஆகிடும், 2 சிமெட்ரிக் பார்ட் கிடைக்கும். ஆரிஜினில் பாஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? இதுவே எக்ஸுக்கு -2 போட்டிங்கனாக்கா ரைட் சைடில் போகும், எக்ஸுக்கு +2 போட்டிங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடு போயிடும். அப்படியே வந்து மாடுலஸுக்கு அப்புறம் +3 -3 வந்துச்சுன்னா -3 மேலே, +3 -3 பாருங்கள் கீழே வருது, +3னா மேலே போயிடுது. ஸோ இதுதான் மாடுலஸில் இருக்கிற டீவியேஷன் ஆஃப் கிராஃப். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஸ்கொயர் ரூட்டோடைய கிராஃப். ரூட் எக்ஸ் ஆல்வேஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின், அதனால தான் ஆரிஜினில் அந்த கிராஃப் பாஸ் ஆகுது. இதுவே எக்ஸ் +4னா மைனஸ் சைடில் போயிடும், எக்ஸ் +3னா டவுனில் வந்துடும். இதே எக்ஸ் -3னா மேலே போயிடும், எக்ஸ் -4னா ரைட் சைடுக்கு போயிடும், சரிங்களா? இது வந்து குவாட்ராட்டிக் கிராஃப் உடைய அனதர் ஃபார்மு. இதே எக்ஸ் ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் பாருங்கள், எக்ஸுக்கு -3னா ரைட் சைடில் போயிடுது. பாருங்கள், ரைட் சைடு -3னா ரைட் சைடுக்கு போயிடுது, +3னா லெஃப்ட் சைடுக்கு போயிடும், சரிங்களா? இதே நெகட்டிவ் கிராஃபு டவுனில் இருக்குது பாருங்கள், சரிங்களா? ஸோ இது கியூபிக்கல் கிராஃப்னா பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ். அந்த ரெட்டு பாருங்கள், ரெட்டு வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு. அதே எல்லோ வந்து -x கியூபோடது, நெகட்டிவ் பாசிட்டிவ். அடுத்தது பாருங்கள், இதுலேயே -4னா ரைட் சைடு போயிடுது. பாருங்கள், இதே கிராஃப் -4 இருந்தால் என்ன? இது எக்ஸ்போனென்ஷியல், அதே மாதிரி தான். 2 பவர் +xனா எங்கே போகுது பாருங்கள், ரெட் கலரில் இருக்கிறது தான் 2 பவர் +x. ஏன்னா அது 0 போட்டால் ஒயில் 1 கிடைக்கும், அதனால் 1ல் பாஸ் ஆகும். இதே மைனஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா அதே கிராஃப் பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் இன்வர்ஸ் வரும்போது அதுவே ரைட் சைடில் போயிடுது பாருங்கள். அந்த க்ரீன் கிராஃப் நெகட்டிவ் 2 பவர் ப்ளஸ் எக்ஸ்னாக்கா அது டவுனில் போயிடுது.
சரிங்களா. இது லாக் கிராஃப். லாக் பாருங்கள், லாக் வந்து பாருங்கள் 0 சைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்து லாக் எக்ஸு கீழே இருக்குது பாருங்கள். லாக் எக்ஸுங்கிறது லாக் 0 போட்டால்